பிக் பாஸில் தரமான அப்டேட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒன்றான ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து விறுவிறுப்பாக ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி சார் மாசா என்ட்ரி கொடுத்துட்டு உள்ள வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், யாரை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க பாருங்கள், அவங்க பேரை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறாங்க. கம்பர்டேஷன் பண்ணும்போது விஷால் பக்கத்தில் யார் ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னா நம்ம சௌந்தர்யா, நம்ம ஜெஃப்ரி ஃபோட்டோ தான் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா விஷால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாடவே இல்லை, ஆனால் அவன் சும்மாவே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து ஃபைனல் வரைக்கும் வந்துட்டான். இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இவருக்கு பதிலாக ஜெஃப்ரி இருந்திருந்தாலும் சூப்பராக விளையாண்டுருப்பான். ஜெஃப்ரி ஒரு நல்ல ஒரு பிளேயர் நமக்கே தெரியும். அதை வந்து சௌந்தர்யா அவங்க கருத்தாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னே சொல்லாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரயான் இருந்துட்டு யார் ஃபோட்டோ பக்கத்தில் சொன்னாங்க, அருண் பக்கத்தில் நம்ம ஃபேட்மேன் ஃபோட்டோ வைக்கிறான்னு சொன்னாங்க. ஏன்னா அருண் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் விளையாண்டுருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே லூஸ் விட்ட மாதிரி தான் தெரியுது. அப்படியே வந்து நார்மலாக விளையாண்டு ஜெயிச்சு வந்த மாதிரி தான் தெரியுதுன்னு ரயான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருந்துட்டு நம்ம ஃபேட்மேன் அவங்க எல்லா சீசனும் பார்த்துட்டாங்க, நல்லா விளையாடுவாங்க. அவங்க மாஸ்டர் பிளான் போல் தான் வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 7 சீசன் பார்த்துட்டு தான் நல்லா விளையாண்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வெளியே போயிட்டார். இவர் இருந்திருந்தால் நல்லா இருக்குங்க சார், நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ரயான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து யாரை சொல்கிறாங்கன்னா, நம்ம இவங்க ஜாக்லின் ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம அன்சிதா ஃபோட்டோ வச்சு கம்படிஷன் பண்ணுறாங்க. ஏன்னா விஷால் தான் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாக்லின் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்தை உள்ளே வச்சு பாசம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து கடைசி வரையும் வந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுதுங்க சார் அப்படின்னு சொல்லி விஷால் அவங்க ஜாக்லினை பார்த்து சொல்கிறாங்க. ஜாக்லினுக்கு அப்படி ஜூம் போகுது. அன்சிதா அவங்க எப்படி விளாடுவாங்க நமக்கே தெரியும். அன்சிதா அவங்க சூப்பராக விளாண்டாங்க. எந்த விஷயமா எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அடித்து நகர்த்திட்டு பயமாக விளாடுவாங்கன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஜாலி இருக்கும் அவங்க சைட்லேருந்து, அதை வந்து கருத்தாக எடுத்து வைக்கிறாங்கன்னே சொன்னாங்க. விஷாலுக்கும் அன்சிதாவுக்கும் ஏற்கனவே வந்து அவங்க 2 பேர் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்கன்னு நல்லாவே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அது விட்டு கொடுக்காம பேசுகிறாருன்னே சொன்னாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து நம்ம முத்துக்குமரன் ஃபோட்டோ பக்கத்தில் நம்ம ஆர்ஜே ஆனந்தி ஃபோட்டோ வச்சாங்கன்னே சொன்னாங்க. ஆர்ஜே ஆனந்தி இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்தால் நல்லாயிருக்குங்க சார். ஏன்னா முத்துக்குமரன் அவங்க நல்லா தான் விளையாண்டுருந்தார். ஆனால் அவர் எங்களுக்கு ஒரு ரூல்ஸை போடுறாரு. அந்த ரூல்ஸ்லாம் வந்து ஆர்ஜே ஆனந்தி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க தனித்துவமாக விளையாண்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே போயிட்டாங்க. ஆனால் இவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்குங்க சார், முத்து விளையாடணும்னு அவன் செல்ஃபிஷாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல மாதிரி ப்ரோமோ கட்டாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஃப்1 மீடியா 2.0 சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.